தேர்தலுக்கு முன்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் பேசின எல்லா கூட்டத்திலையும் பெண்கள் பாதுகாப்பு பற்றி தான் தொடர்ந்து பேசினார். இன்னொன்று சொன்னார், எங்க நல்ல விஷயம் நடந்தாலும் அது நம்ம பசங்க தான் செஞ்சதா இருக்கணும்னு சொன்னார். ஆனா இன்றைய நல்ல என்ன, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான பெரும்பாலான குற்ற செயல்களில் தாவேக்கா நிர்வாகிகள் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு செய்திகள் வந்துட்டு இருக்கு. பிரச்சாரத்தை பேசும்போது தாவேக்கா ஆட்சி பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனா இப்போ தாவேக்கா கிட்ட இருந்து பாதுகாப்பு வேணும்னு மக்கள் கேட்கிற நிலைக்கு இன்னைக்கு தமிழ்நாடு வந்து பொதுவா எல்லாரும் ஷாப்பிங் போனால் என்ன வாங்குவாங்க? ட்ரெஸ் வாங்குவாங்க, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவாங்க. ஆனால் இப்போ நம்ம முதலமைச்சர் என்ன செய்கிறார் தெரியுமா? அதிமுக எம்எல்ஏக்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கிறாரு. நமக்கு என்ன சந்தேகம்னா, அவர் ஆட்சி மேல அவருக்கே நம்பிக்கை இல்லையா, அல்லது அவருக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் மேல நம்பிக்கை இல்லையா? முதல்ல அவர் ஆட்சியை காப்பாத்திக்க அதிமுக எம்எல்ஏக்களை தாவேக்காவுக்கு ஆதரவா வாக்களிக்க வச்சார். இப்ப அவங்களை ராஜினாமா பண்ண வச்சுட்டு அடுத்த நொடியா தன்னுடைய கட்சியில இணைச்சிருக்கிறார். இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? பாஜக மற்ற மாநிலங்களில் பண்றதே இங்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் செஞ்சுட்டு இருக்காரு.